குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசா இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாவும் எல்லாரும் பயங்கர கோஆபரேட்டிவா. ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபி ப்ரோவோட நரேஷன் தான். அவருக்கு இந்த படத்து மேல எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்ல ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் வெளியில காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த இந்த அபி ப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர்னால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் பண்ண முடிஞ்சதுல பயங்கர சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பெஸ்டா இருக்கேன். தேங்க்யூ. மூடிக்கு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டுல உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு சில நேரம் என்னால போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் கம்போசிங் கூட எனக்கு ஃபீலா இருக்காது. ஐயா பேசுற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த $1 million இது ஒரு ஹேட்ரிக் படமா கண்டிப்பா அமையும். என்ன நேயர்களே, படத்தோட ஆடியோ லான்ச் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச், பிரஸ் மீட்டு அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.